ஓம் ஷடான்னம் குங்குமரத்னவர்ணம் மகாமதிம் திவ்யமயூரவாகனம் ருத்ரஸ்வசனம் சுரசைன்யநாதம் குகம் சதாகம் சரணம் பிரபத்தியே. காஸ்மோவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று கிருத்திகை விரத நாள், ஸ்ரீ லக்ஷ்மி பஞ்சமி விரத நாள், பஞ்சமி நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் லண்டன் ஈஸ்ட் ஹாம் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 9ஆம் நாள். இன்று அதிகாலை 12:15 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் இரவு 9:54 வரை பஞ்சமி திதியும் அதன் பின்னர் சஷ்டி திதியும் உள்ள நாள். இன்று அதிகாலை 1:26 வரை பரணி நட்சத்திரமும் இரவு 11:49 வரை கிருத்திகை நட்சத்திரம் அதன் பின்னர் ரோஹி நட்சத்திரமும் உள்ளது. இன்று காலை 6:16 வரை சித்த யோகமும் இரவு 11:49 வரை மரண யோகம் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ளது. இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். மனசில் சில குழப்பங்கள் கவலைகள்லாம் இருக்கும். ரொம்ப அலட்டிக்காதீங்க. உங்கள் ஹெல்த் ஸ்பாயில் ஆச்சுன்னா யார் பார்த்துப்பாங்க? வேலையில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, டெலிகாலராக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா க்ரோசரி பிஸ்னஸ், மளிகை வியாபாரம், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். நண்பர்கள் வழியால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு, துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. ரிஷபராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உறவுகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்களுக்கு உண்மையா இருக்கிறவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போங்க, தப்பு கிடையாது. அநேகமான கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் நல்ல முடிவெடுக்கலாம். சுயஜாதகத்தை பாருங்கள், தசா புத்தி எப்படி இருக்குன்னு. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவங்க, ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கு கூட லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனை குறையும். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்தி உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுன ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாள். தைரியம் இருந்தால் தான் எந்த விஷயத்திலும் நம்ம இறங்க முடியும். குரு பகவான் ராசிக்குள்ள இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். குறிப்பாக அரசாங்கம், அரசு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீடு கட்டிட்டீங்க, அடுத்து ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணணும், புதுமனை புகுவிழா பண்ணணும், வீட்டில் ஒரு சுபகாரியம், கல்யாணம், பிள்ளைகளுடைய பொண்ணு பையனோட பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டனாக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, ஆடிட்டராக இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. சிந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சந்திர பகவானை ராசிதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, உற்சாகமான நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு. மாணவர்கள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்.
ரிசர்ச் சம்பந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவங்க, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர், ஜுவல்லரி ஷாப், அடகு கடை வச்சிருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும். விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்யுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சிம்ம ராசி என்பர்களே, பொறுப்புகள் கூடும் நாள். சில பேருக்கு குடும்ப சுமை, குடும்ப பொறுப்பு கூடும். அஷ்டமத்து சனி நடக்குது. பாக்கியமோ திருக்கணித பஞ்சாங்கமோ நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமை, நிதானம் தேவை. கேது பகவானும் உங்கள் ராசிக்குள்ளே உட்காந்துருக்காரு. அப்பப்போ மனசில் ஒரு கவலை வரும், மனக்குழப்பங்கள் வரும். சகோதர வழியில் விட்டு கொடுத்து போங்க. காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம். உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. புது நட்புகள் சில பேருக்கு கிடைக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா குரோசரி, மளிகை வியாபாரம், ரைஸ் மில், ஆயில் மில் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தோம்னா ஆன்மீக பொருட்கள், பூஜை பொருட்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்யுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி என்பர்களே, உயர்வான நாளா இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும். பிள்ளைகளுடைய கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு முன்னேற்றம் உண்டு. உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. நட்புகள் விஷயத்திலும் கவனம் தேவை. தேவையில்லாத செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் லாபம் உண்டு. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, பிபிஓ, கால் சென்டர் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தசஷ்டி பாராயணம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செலவுகள் சில நேரத்தில் கூடும். எச்சரிக்கை தேவை. தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்ணுங்க. சில பேருக்கு வீண் அலைச்சல், டென்ஷன் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் படிப்பில் கவனம் தேவை. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ட்ரை பண்ணி நடக்கலைன்னா கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் பாருங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. கஷ்டங்களை குறைக்கும் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. விருச்சிக ராசி என்பர்களே, சிறப்பான நாளாக இருக்கும். குரு பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். கடன் பிரச்சனையில் ஒரு நல்ல தீர்வு அல்லது நல்ல ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மேடை பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்களாக இருக்கிறவங்க, நாடக கலைஞர்களாக இருக்கிறவங்க, தமிழ்நாதசுர கலைஞர்கள், பறை இசைக்கலைஞர்கள், தமிழிசை கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வீட்டில் சில நல்ல விஷயங்களுக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். பிரயாணம், பயணம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. ஓம் சாலுவேசாய வித்மகே பக்ஷிராஜாய தீமஹி தன்னோ சர்வ பிரஜோதி. அது காயத்ரி மந்திரம் சொல்லி கும்பிடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ராசி என்பர்களே, பொறுமை, நிதானம் தேவைப்படும் நாள். சில விஷயங்கள்ல அமைதியாக இருந்து சாதிக்கணும். நடந்து முடிகிற மட்டும் வெளியே சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா திருஷ்டி பொறாமை வந்து சேரும். சினிமா, சின்னத்திரை கலைஞர்கள், இசைக்கலைஞர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிச்சிருங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு.
கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல செய்திகள் வந்து சேரும். மாணவர்கள், குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பேராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். புது நட்புகள் உருவாகும், காதல் இனிக்கும், உறவுகளால் நன்மை உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்திராய தீமஹி தன்னோ ஹனுமந்த் பிரச்சோதயாத்ங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, குருவின் பார்வையால் குடும்பத்தில் இருந்த சில சங்கடங்கள், பிரச்சனைகள் குறையும், நீங்கும். தன்னம்பிக்கை வளரும், பணவரவு உண்டு. வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க, ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுமினியம், ஸ்டீல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபேப்ரிகேஷன் ஐட்டம்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு லாபம் உண்டு. சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கும்பராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். 7 நடந்தாலும் குரு பகவான் அப்பப்போ உங்களுக்கு கை கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். தொழில் உத்தியோகத்திலே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. பூ, பழம், காய்கறி வியாபாரம் பண்றவங்களுக்கும் லாபம் உண்டு. மாணவர்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்தி உண்டு. வீட்டில் சில மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. எலக்ட்ரானிக் கேஜெட் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவண பவ அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லுங்க. கஷ்டங்கள் குறையும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பர்களே, ஏற்றத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க. விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பார்க்காதீங்க. ஆட்டோமொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ், மொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிரிண்டிங், ஸ்டேஷனரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபம் உண்டு. வேலையை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா மீடியா, சோஷியல் மீடியா சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. நன்றி, வணக்கம்.